இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு ஓம வாட்டர் ரெடி பண்ணியிருந்தேன். ஓம வாட்டர் குடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஓம வாட்டர் குடிச்சிட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் கால் பண்ணாங்க. மட்டன் வாங்கிட்டு வந்துட்டோமா, வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லி. கீழே வாங்க போனது 11:00. மேலே ஏறி வந்தது 12:00. பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. எங்கம்மா ஊருக்கு போயிட்டீங்களா? ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். டைம் போனதே தெரியல. 12:00 ஆயிருச்சு. மேலே வந்து பார்த்தா நைட்டு வாஷ் பண்ணாத பாத்திரம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்ச பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் கையோட வாஷ் பண்ணி வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டேன். வச்சுட்டு மட்டனை க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு குக்கரில் மட்டன் சேர்த்து அது கூடவே கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா மட்டன் வேகாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால உப்பு சேர்க்காம ஒரு சொம்பு தண்ணி விட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோம்னா பூ போல் சூப்பராக மட்டன் வெந்துடும். குழம்புக்கு ரெடி ஆயிடுச்சு. அதிலே கொஞ்சமாக சூப் எடுத்து தம்பிங்களுக்கு கொடுத்துட்டு நானும் கொஞ்சமாக குடிச்சிட்டேன். ஒரு சைடு கிரேவி ரெடி பண்ணிவிட்டு ஒன் சைடு குழம்பு ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். குட்டி பசங்களை வச்சுருந்தாலே வீடு குப்பையாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது எங்கள் வீட்டுக்கு தான் கரெக்டாக இருக்கும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தம்பிங்களுக்கு லஞ்ச் ஊட்டி விட்டுட்டேன். அப்படின்னு நானும் சாப்பிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டேல பார்க்கலாம். டாடா பாய்.